நாம் தமிழர் சீமானுடைய மாநாட்டில போய் ஏதோ கூட்டத்தில போய் ஏறி அந்த ஈரோடு கிழக்கு தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம்னு நினைக்கிறேன். அதில ஏறி சம்மந்தம் இல்லாம எங்க தலைவர வந்து ஒருமையில திட்டுறாரு. அப்போ வந்து எதிர சீமான் உட்காந்துக்கிட்டு ரசிக்கிறாப்புல, சிரிக்கிறாப்புல. சரிதானா? அப்போ வந்து வாடக வாயா அவன் பயன்படுறான் எல்லாருக்கும். பாமகவுக்கு, பாஜகவுக்கு, வந்து நாம் தமிழருக்கு. இவர்கள்லாம் எங்களுக்கு கொள்கை எதிரிகள். இவர்கள்லாம் எங்களுக்கு வந்து கோட்பாட்டு எதிரிகள். அவர்கள்லாம் சமூக நீதிக்கு எதிராக இருக்கிறாங்க, சனாதனத்துக்கு ஆதரவா இருக்கிறாங்க. மதவாதத்தை தூண்டி, சாதியவாதத்தை தூண்டி, மக்களை பிளவுபடுத்தி அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். அதற்கு எதிராக நாங்கள் களமாடுகிறோம். சமூக நீதிக்காக களமாடுகிறோம். சனாதன எதிர்ப்பில் களமாடுகிறோம். ஜனநாயகத்திற்காக களமாடுகிறோம். அப்போ எங்கள் எதிரிகளிடமிருந்து சில வந்து லாபங்களை பெற்றுக்கொள்வதற்காக, சில ரொட்டி துண்டுகளை பெற்றுக்கொள்வதற்காக இவன் எங்கள திட்டுறதே வேலையா வச்சிருக்கான். வேற என்ன இவனுக்கு கொள்கை? வேற என்ன பேசியிருக்கிறான்னு சொல்லுங்க எனக்கு.